ஆளுமை எனப்படுவது யாதெனின் யாவரையும் தமை நாடி ஈர்க்கும் திறன் என்று திருவள்ளுவர் மிக அழகாக ஆளுமை திறன் பற்றி கூறுகிறார். ஆளுமை திறன் என்ன நினைக்கிறீங்க? இந்த உலகம் அதிக பெற்ற வெற்றியாளர்கள் அனைவருமே மிகப்பெரிய ஆளுமை வளர்த்து கொண்டவர்கள். இந்த உலகத்தில் ஜெயிச்ச அனைவருமே மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாமே சிறந்த ஆளுமைவாதிகளாக உள்ளவங்க தான். அப்ப சிறந்த ஆளுமை திறன் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். அப்ப சிறந்த ஆளுமை திறன் வளர்த்துக் கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணும்? முதல்ல நேர்மறை எண்ணங்கள். இந்த நேர்மறை எண்ணம் என்ன? நம்ம ஒவ்வொரு விஷயத்திலுமே நேர்மறையாகவே எடுத்துக்கணும், நல்ல எண்ணங்களாகவே எடுத்துக்கணும், எதிர்மறையாகவே ஆகக்கூடாது. இதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை கூட உண்டு. ஒரு செருப்பு கம்பெனியில் 2 வேலையாட்கள் இருக்காங்க. அதில் ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னா, அந்த கம்பெனிலேருந்து வெளிநாட்டுக்கு ஆப்பிரிக்கா நாட்டுக்கு அனுப்பி இந்த மாதிரி அந்த நாட்டில் போய் நம்முடைய கம்பெனிக்கு வாய்ப்பு இருக்கான்னு போய் பார்த்துட்டு வாங்க அப்படிங்கிறாரு. அப்போ இந்த முதலாவது என்ன செய்கிறாரு, அந்த வெளிநாட்டுக்கு போகிறாரு, ஆப்பிரிக்கா நாட்டில் ஒரு நாட்டுக்கு போகிறாரு. போய் அந்த நாட்டெல்லாம் பார்க்குறாரு. மக்கள் யாருமே செருப்பு போடுற பழக்கமே இல்லை அவங்களுக்கு. உடனே அங்கே முடிச்சுட்டு இங்கே என்ன செய்கிறாருன்னா, இந்த மாதிரி அந்த நாட்டுக்கு போனேன், அங்கே உள்ள மக்கள் எல்லாம் யாருக்குமே செருப்பு போடுற பழக்க வழக்கமே இல்லை. ஸோ நம்ம கம்பெனியை அங்கே தொடங்கணும்னா நம்ம பெருத்த நஷ்டம் அடைவோம் அப்படின்ட்டு அறிக்கை கொடுக்குறாரு. உடனே அந்த கம்பெனிலேருந்து என்ன செய்கிறாங்கன்னா, இன்னொருத்தர் அனுப்புறாரு, நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்ட்டு. அவர் அதே மாதிரி அந்த நாட்டுக்கு போகிறாரு. சுற்றி பார்த்துட்டு திருப்பி வந்து கம்பெனியில் ஒரு அறிக்கையை கொடுக்குறாரு. நம்முடைய கம்பெனிக்கு நல்ல எதிர்காலம் அங்கே இருக்குன்னாரு. எப்படின்னு கேட்கும்போது யாருக்குமே செருப்பு போடுற பழக்க வழக்கமே அங்கே இல்லை. அப்போ நம்ம கம்பெனியில் முதல்ல செய்ய வேண்டியதுன்னா, அங்கே உள்ளவங்களுக்கு செருப்பு போடுற பழக்கத்தை ஏற்படுத்தினாலே போதும், நம்ம கம்பெனிக்கு மிகப்பெரிய வாய்ப்பு அங்கே காத்துக்கிட்டு இருக்குன்ட்டு. ஸோ 2 பேருமே போனாங்க. ஒருத்தர் எதிர்மறை எண்ணத்தோட வந்து அறிக்கையை கொடுக்கிறாரு, இன்னொருத்தர் நேர்மறை எண்ணத்தோட வந்து அறிக்கையை கொடுக்கிறாரு. இதுதான் நேர்மறை எண்ணம். நேர்மறை எண்ணம் இருந்தால் எவ்வளவு பெரிய சவால்களையும் சந்தித்து வெற்றி பெறலாம். அடுத்தது இன்றே செய்யுங்கள். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம எவ்வளவோ விஷயங்கள் செய்யணும்னு நினைச்சிருப்போம், ஆனால் நாட்களை தள்ளி போட்டுக்கொண்டே போயிட்டு இருப்போம். நேற்றைய பளுவை நாளைய பளுவோடு இன்று தூக்க முற்படும் போது பலசாலியும் தடுமாறுவான். நல்ல வாசகம் இல்லை? நாளைக்கு செய்ய வேண்டியதையும் நேற்று செய்ய வேண்டியதும் இன்னைக்கு சேர்த்து செஞ்சா நம்மளால செய்ய முடியுமா? அதனால எந்த வேலைகளையும் தள்ளி போடவே கூடாது. தள்ளி போடுவதால் நீங்க என்ன செய்ய முடியாது, அந்த வேலையை செஞ்சு முடிக்கவும் முடியாது. ஒரு மிகப்பெரிய வெற்றியாளருக்கு உருவாக்கக்கூடிய வாய்ப்பே இல்லாமல் போகும். சிறந்த ஆளுமையாகவும் உங்களால முடியாமல் போகும்.